படத்தில் மட்டும் ஜனநாயகம் இருக்கு. ஆனால் மக்கள்கிட்ட ஜனநாயகம் இந்த 60 நாளையில் இல்லை. அது வெகு விரைவில் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். அமைச்சர்கள் வந்து லீவ் கேட்குறாங்க. இப்போ 3 மணி நேரம் லீவ் கேட்டிருக்காங்களா, முதலமைச்சர் கொடுக்கலையா. ஒருவேளை 3 மணி நேரம் என்ன சொந்த வேலையா எதுவும் இருக்குன்னு கேட்டால் ஜனநாயகம் படம் சினிமா பார்க்கணுமா. இவங்களெல்லாம் வச்சு நம்ம நாட்டில் என்னத்தை பண்ண முடியும்? சட்டமன்ற உறுப்பினர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல. அதாவது இந்த அரசாங்கம் கடந்த திமுக அரசாங்கமாவது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சாங்க. ஆனால் இங்கே வந்து 60 நாளிலே ஆரம்பிச்சுட்டாங்க. நான் ஏற்கனவே பல பேட்டி கொடுத்துருக்குறேன். ஒரு நாளைக்கு 3 கற்பழிப்பு சம்பவம் நடக்கும். நேற்று பம்பாய்க்கு போயிருந்தேன். இரவு 12 மணிக்கெல்லாம் பம்பாயில் வந்து அங்கே எல்லா பெண்களும் நடமாடலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இன்னைக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா திரைப்படத்தினுடைய காட்சிகள் தான் இங்கே ஆட்சியாக நடக்கும். ஆனா பேர்ல தான் ஏற்கிறதுக்கு மறுக்குதுன்னு நினைக்கிறீங்களா தமிழக அரசு? நிச்சயமா. அதாவது விமர்சனங்கள் பல வடிவில் வரும். தவறுகள் இருக்கு வரலாம், இல்லாமல் கூட விமர்சனங்கள் வரலாம். ஒரு முதலமைச்சர் பொறுத்து கொள்ளக்கூடிய தகுதி வேண்டும். கடந்த அஜித்குமார் கொலை வழக்குல வந்து முதலமைச்சர் சாரி சொன்னதுக்கு சாரி வேண்டாம் சிஎம் சார், நீதி வேணும்னு சொன்னார். ஆனா இந்த சபரிவர்மன் கொலை சம்பந்தமா சிஎம் இதுவரையும் பேசாரி கூட சொல்லி. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இது சினிமா காட்சிகள் தான் நடந்துட்டு. நிச்சயமா நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சிபிஐக்கு விசாரணைக்கு நாங்கள் கோருவோம்.